ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சமையலறை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் கவரில் வாங்கியிருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற மசாலா பொருட்களை எப்படி நம்ம லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சா கூட இதோடைய ஸ்மெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எதுவும் ஆகாமல் இதை எப்படி ஏர் டைட்டாக லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கத்தியை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இடத்துல இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க. ஸோ இப்படி போட்டுட்டிங்கன்னா இது அப்படியே சீல் ஆயிரும். கத்தியை ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பேப்பர் மெல்ட் ஆயிரும். ஸோ ஒரு மிதமான தீயில இதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா மசாலா கொஞ்சமும் வெளியில் வராது. இது நல்ல ஏர் டைட்டாக லாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா கவரையுமே நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிட்டு இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது நல்ல வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்மூதி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணும்போது சில சமயம் ரொம்ப கண் எரியும். அந்த மாதிரி கண் எரிச்சல் இல்லாமல் வெங்காயம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வெங்காயத்தோட தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை மூடி வச்சுட்டுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மூடி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக வெங்காய ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் நீங்கள் சமைக்கும்போது இதை எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கண் எரிச்சல் கொஞ்சமும் இருக்காது. வெங்காயம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக காலையில் நிறைய பேர் அவசரமாக சமையல் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயங்களில் தக்காளி வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப குயிக்காக தக்காளி வதக்கிறதுக்கு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் அண்ட் நமக்கு குழம்பும் திக்காக கிடைக்கும். அடுத்ததாக உளுந்தில் ரொம்ப அதிகமான கால்சியம் சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி உளுந்து களி செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நினைக்கும் போதெல்லாம் களி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் கருப்பு உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உளுந்தை நல்லா இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஸோ இந்த உளுந்து கருப்பாக இருக்கிறனால இது எந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக இதை பேட்சஸாக பிரித்து வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்தாச்சு, இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இதை மிஷினில் நம்ம திரித்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே பவுடர் பண்ணிக்கிறலாம். நான் நிறைய திரிக்கிறனால மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கிறேன். இப்போ இதில் எப்படி களி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு களி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடணும். ஒவ்வொரு டைம் களி கிண்டும் போதும் தனியாக நம்ம வறுத்தோ அல்லது ஊற வச்சோ கிண்டுவோம். ஸோ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம நினைக்கும் போது களி கிண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் திக்கானதும் இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ பனை வெல்லமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நல்ல திக்கானதும் இதோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து களி கிண்டும் போது பேனில் நல்லா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ களி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பரிமாறும் போதும் இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தங்களி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வழக்கமாக இட்லி தோசைக்கு மாவாட்டுறவங்க எப்போவுமே உளுந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். உளுந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்தில் வண்டு வச்சிருச்சுன்னா உளுந்து அப்படியே மாவு மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க உளுந்து ஸ்டோர் பண்ணும்போது அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காவோட போட்டு வச்சுருங்க. ஸோ இதை உளுந்தோடு நீங்கள் போட்டு வைக்கும்போது உளுந்தில் வண்டு எதுவும் வராமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெயில் அடிக்காத இந்த மாதிரி காலத்தில் காஞ்ச மிளகாய் காய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதை வறுத்து தான் வைக்கணும். ஸோ மிளகாய் வறுக்கும்போது ரொம்ப அதிகமாக நெடி வரும். அந்த மாதிரி நெடி வராமல் வறுக்கிறதுக்கு மிளகாயோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி உப்பு சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமும் நெடி வராது. நெடி வராமல் ரொம்ப ஈஸியாக இது எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.